நண்பர்களே, வணக்கம். இன்று இந்த அதிகாலை பொழுதில் உங்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அடைகிறேன். நீங்கள் உங்களுடைய உழைப்பினாலும் முயற்சியினாலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ நான் வாழ்த்துக்களை சொல்லி இந்த உரையை தொடங்குகிறேன். நடைமுறை வாழ்வியல் பயணம் பிராக்டிக்கல் பயாலஜிக்கல் ஜார்னியின் தொடர் நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். இன்று மதுபானங்களை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்பு நண்பர்களே, நம்பிக்கை துரோகிகளிடமும் சுயநலவாதிகளிடமும் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் எந்த நிலைக்கும் செல்வார்கள். எனவே அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடுங்கள். சரி நண்பர்கள், இன்று நடைமுறை வாழ்வியல் பயணங்களில் மதுவினால் நம்முடைய வாழ்க்கை முறையானது சமுதாயத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சுருக்கமாக நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த மது என்பது மனிதன் தோன்றியதிலிருந்தே ஒரு உற்சாகத்திற்காக ஒரு தற்செயலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பானம்தான். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெயர்களில் பெயரிட்டு அழைக்கப்பட்டு வந்தனர். ஆனால் முதலில் கரீபியன் நாட்டில்தான் 1620களில் வடிகட்டப்பட்டு தயாரிக்கப்பட்ட ரம் முதல் பிராண்ட் என்று உருவாக்கப்பட்டது. மது வகைகள் பொதுவாக பியர் வகைகள், வைன் வகைகள், வடிபானங்கள் என 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. மது வகைகளில் எத்தனால் தான் மன உணர்வை தூண்டுகிறது. இது மூளையின் திறனை மழுங்கச் செய்கிறது. பொதுவாக ஆல்கஹால் என்ற பொதுவான பெயர் எத்தில் ஆல்கஹாலையே குறிக்கிறது. ஆல்கஹால் என்ற சொல் அரபு மொழியில் அல் ஹுல் என்ற பெயரிலிருந்து வரப்பெற்றது. ஆல்கஹால்கள் பெரும்பாலும் கசப்பு சுவையுடன் மூக்கின் துவார பகுதிகளில் தேங்கும் சுவையை கொண்டுள்ளவை. எத்தனாலானது சற்று இனிப்பு சுவை கொண்டது. பொதுவாக ஒரு பழத்தினுடைய மணத்தை இது கொண்டிருக்கும். இந்த மதுபான வகைகள் நவீன காலத்தில் பல மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படுகின்றன. கோதுமை, கரும்பு சக்கை மற்றும் பல இரசாயனங்களின் சேர்க்கையோடு மதுபானங்கள் தயாரிக்கப்படுகின்றன. மதுபானங்கள் பொதுவாக திருவிழாக்கள், நிகழ்ச்சிகள், இளைப்பாறும் பொழுதுபோக்குகள் மற்றும் ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட்டது. இது மது இல்லாத விருந்தே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மதுவின் பயன்பாடானது மக்களிடையே அதிகரித்துள்ளது. ஏன் கோயில் திருவிழா நிகழ்ச்சிகளிலும் சில பண்டிகைகளின் போதும் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. மது அருந்துபவர்கள் அடிக்கடி தங்கள் உடல்களில் கீழே விழுவதால் காயத்தை ஏற்படுத்தி கொள்கின்றனர். மது தொடர்ந்து அருந்துவதால் தன்னுடைய படைப்பாற்றல் திறனை மனிதன் இழக்கின்றான். மதுவிற்கு அடிமையாக இது கிடைக்காத பட்சத்தில் கோபம், எரிச்சல் இம்மாதிரி உணர்வுகள் ஏற்பட்டு தாக்க முயல்கிறார். மதுவினால் வயிற்றில் புண், ஜீரண பிரச்சனைகள் ஏற்படும், நினைவாற்றல் குறையத் தொடங்கும், எதையும் தள்ளி போடும் பழக்கம் ஏற்படும், தூக்கம் சரியாக இருக்காது, சில சமயங்களில் மனநலம் மிகவும் பாதிக்கப்பட்டு
தற்கொலை எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் ஏற்படும். ஆளுமை திறன் குறைந்து சமூகத்திலேயே புறக்கணிக்கப்படுவார்கள். எனவே மது அருந்துதல் மிகவும் ஆபத்தானது. இந்த மது அருந்துதலானது மரபணு காரணிகள் மூலமும் நடைபெறுகிறது என்று அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறது. எனவே மதுவை மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அது நம் உறவினர்களோ நண்பர்களோ யாராக வேணாலும் இருக்கலாம். எனவே உங்களுக்கு மது பழக்கத்திலிருந்து மீண்டு வர நாங்கள் தரமான சிகிச்சை அளிக்கிறோம். உங்கள் மீண்டும் மது அருந்தாதவாறு நாங்கள் பாதுகாக்கிறோம். உங்களுக்கு அம்மாதிரி சிகிச்சை முறைகள் தேவைப்பட்டால் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணானது 7484877744. உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய பெயர் அனைத்தும் பாதுகாக்க வைக்கப்படும். எனவே முடிந்தவரை மது அருந்தாமல் வாழ பழகிக்கொள்ளுங்கள். மது அருந்தி அதை நிறுத்த முடியவில்லை என்றால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்களில் ஏதாவது சந்தேகமோ ஆலோசனையோ தேவைப்பட்டால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் நாளை இதே தொடரில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.